மைசூர் பேலஸ்க்கு வந்திருக்கோம். இதுதான் அரண்மனையா. நிறைய நாட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு பரிசாக கொடுக்குற பொருளாக எடுத்து வந்து வச்சுருக்காங்க. வாவ், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இது எல்லாத்தையுமே அழகாக வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இருக்கும் 1 lakh லைட் யூஸ் பண்ணுறாங்களாம். அந்த 1 ஹவருக்கு வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேக்கு நம்ம மைசூர் பேலஸை தான் பார்க்கலான்னு வந்திருக்கோம். சவுத் இந்தியாவோட மிக பிரம்மாண்டமான இந்த பேலஸ் வந்து 14th centuryயில் ஃபஸ்ட்டு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து எல்லாமே டெமாலிஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 1897 திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி 15 வருஷம் கட்டியிருக்காங்க. அதுக்கு ஒரு பிரிட்டிஷர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து ஹென்ரி இர்வன். ஸோ 15 வருஷம் திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு 110 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இந்த பில்டிங்கு. பிரம்மாண்டமாக 72 ஏக்கர்ஸ், கிட்டத்தட்ட 250 அடி நீளமும் 170 அடி அகலமும் இருக்கிற இந்த பில்டிங் வந்து 145 ஃபீட் வரைக்கும் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிற கோபுரங்கள் அது மாதிரி உள்ள மிகப்பெரிய தூண்கள்லாம் இருக்குது. நிறைய ஆர்டிஸ்டிக் ஒர்க் இருக்குது. தங்கத்தாலேயே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இது தங்க முலாம் கிடையாது, தங்கத்தாலேயே அடித்த உள்ள பில்டிங்லாம் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ பெரியவங்களுக்கு 120 rupees, குழந்தைங்களுக்கு 70 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே எப்போ வரணும் அப்படின்னா பப்ளிக் ஹாலிடேஸ், வீக்கெண்ட் இதில் வந்தீங்கன்னா ஈவினிங் டைமில் 7 to 8 வந்து இந்த ஃபுல் பில்டிங்க்கும் லைட் பண்ணி பிரம்மாண்டமாக இருக்கும். 1 lakh லைட் யூஸ் பண்ணுறாங்களாம். அந்த 1 ஹவருக்கு 67,000 EB பில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பரான இந்த மைசூர் பேலஸை வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மைசூர் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஓகே, மைசூர் பேலஸ் வந்து ஹார்ட் ஆஃப் மைசூர்லேயே இருக்குது. ஒரு 2 kilometers அவே ஃப்ரம் மைசூர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நடக்க முடியாதவங்களுக்காக பேட்டரி கார்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க டிக்கெட் வாங்கிட்டு வந்து உங்கள் பேக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. இன்றைக்கி சாட்டர்டே வந்திருக்கோம். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மைசூர் பேலஸ் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து குழந்தைங்கள கூப்பிட்டு வந்திருக்காங்க, பார்க்க முடியுது. ஓகே, உள்ளே வந்து செப்பல்ஸ்லாம் அலௌட் இல்லை. அதனால் முன்னாடியே ஒரு கவுண்டர் இருக்குது, அங்கே செப்பல்ஸ்லாம் விட்டுட்டு போனோம். ஸோ தசரா அப்போ வந்து யானைங்களுக்கு போடுற அங்கி தான் இது. யானைங்களை இதெல்லாம் வச்சு தான் டெக்கரேட் பண்ணுவாங்க தசரா டைமில். ஸோ மைசூர் பேலஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஈவெண்ட்னால் அவங்க தசராவை தான் சொல்கிறாங்க. வாவ், அப்பா பாருங்களா, இதுதான் அரண்மனையா. இதுதான் அரசவை போல இருக்குது. சிவாஜி படத்தில் ஸ்ரேயா கூட டான்ஸ் ஆடுவார் அந்த இடம் மாதிரியே இருக்குது பாருங்களா. ஒரு வேளை இதை வந்து பார்த்து தான் இதை மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த பேலஸோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா எல்லாமே ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னாலும் அழகாக டெக்கரேட் பண்ணி பேட்டர்ன்ஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி வரைஞ்சி வச்சுருக்காங்க. அவங்க வரும்போது மக்கள்லாம் எப்படி அவங்கள நின்று பார்ப்பாங்க, அவங்க எவ்வளோ படை பரிவாரங்களோடு வருவாங்க, இது எல்லாத்தையுமே அழகாக வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. டோர்லாம் பாருங்களேன்,
அப்பா, பிக்சர் ஆஃப் த ராயல் ஃபேமிலி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜா ஃபேமிலியோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்களோட வாரிசுகள், தலைமுறைகள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு கிடைச்ச பரிசு பெட்டகங்கள்லாம். இதெல்லாம் ராஜாக்கள் வந்து நிறைய நாட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு பரிசாக கொடுக்குற பொருளாக எடுத்து வந்து வச்சுருக்காங்க. ஒரு அவங்க ராஜா உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. வாவ், செம்மையாக இருக்குது பாருங்களேன். பெயிண்டிங்ஸே வேறு லெவலில் இருக்குது. தூண்கள்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. பெயிண்டிங்ஸு, இந்த டிசைனு, இதெல்லாம் தான் செம்மையாக இருக்குது. இந்த பேலஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதோட டிசைன்ஸ் வந்து ஹிந்து ப்ளஸ் முஸ்லீம்ஸ் இவங்க யூஸ் பண்ணுற பேட்டர்ன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கேருந்து அவங்க வந்து அவங்களுடைய வீரர்கள் அணிவகுப்பு இதெல்லாம் பார்ப்பாங்க போல இருக்குது. வேறு லெவலில் இருக்கும்ல இங்கேருந்து அவங்க அணிவகுப்புலாம் பார்க்குறதுக்கு. மேலே வந்து அவங்க வீட்டு லேடிஸ்லாம் நின்று பார்ப்பாங்க போல இருக்குது. இவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுனால அப்போ லிஃப்ட்லாம் இருந்திருக்கு. வாவ், இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்களேன். சந்திரமுகி படத்தெல்லாம் இதுலேருந்து தான் எடுத்து வச்சுருக்காங்க போல இருக்குது. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நார்மலாக இந்த மைசூர் பேலஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to ஈவினிங் 5. ஸோ அந்த டைமில் வந்தால் பார்க்கலாம். மக்கள் வந்து எப்போவுமே கூட்டம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து வீக்கெண்ட்ஸில், பப்ளிக் ஹாலிடேஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா ஏரியாவிலேருந்தும் இதுக்கு வராங்க. மைசூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கம் இந்த பேலஸ். இங்கே வந்தவொடனே எனக்கு நிறைய மெமரிஸ் வருது. நிறைய ஏகப்பட்ட படங்கள், முக்கியமாக நம்ம தலைவர் படங்கள், முத்து, லிங்கா மாதிரி படங்கள், ஜோதா அக்பர், 3 Idiotsல கூட இந்த பில்டிங்கை காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த மைசூர் பேலஸ்குள்ளேயே 12 கோயில்கள் இருக்கான். ஸோ எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு கோயிலோட கோபுரம் தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, குறிப்பாக மைசூர் போகிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரம் கோபி ஹாலிடேஸ்.